அதாவது மனிதனுக்கு ஆசை இருக்கணும். ஆசைக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன கதை. ஒரு சிங்கம் ஒரு குகையில் வாழுது. ஏன்னு சொன்னால் அது வயதாகி விட்டது. அதனால் வேட்டையாட முடியவில்லை. உடல் தளர்ந்து உடல் மெலிந்து, அதாவது பசி வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிங்கம் கடவுளை வேண்டுது. எங்கேயும் சென்று இறை தேட முடியவில்லை. என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு பசி உயிர் போகின்றது என்று கடவுளை பார்த்து வேண்டியது. கடவுள் சரி, பாவம் இதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை முதல்ல அனுப்புகிறாரு. அந்த முயலை அடித்து சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஒரு மானை அனுப்புகிறாரு. அந்த மானை அடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு நாள் ஒரு ஆடை அனுப்புகிறாரு. அதையும் அடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து, சும்மா படுத்துக்கிட்டு வேட்டையாடாத சாப்பிட்டு இது இருந்து உடல் பருத்து போய் இதுக்கு நாக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது கடவுள்கிட்ட எனக்கு எப்பவும் இந்த முயல், மாடு, ஆடு இதையே மாற்றி மாற்றி அனுப்புகிறீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால் எனக்கு வேறு யானையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். அடடா, இதுக்கு ஆசை ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் முயலை அனுப்புகிறாரு. அனுப்புனா அதை விரட்டி அனுப்பிடுது. எனக்கு வேணாம், எனக்கு யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உன் விதியை யார் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு யானையை அனுப்புகிறாரு. அந்த யானை போனோன்னா இது வயதான ஒரு சிங்கம் தானே, என்ன இருந்தாலும் அந்த வேகம், அந்த வீரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும். அதனால் இது அந்த யானையை அடிக்க போகும்போது அந்த யானை லாகுவாக அப்படியே விலகி அந்த சிங்கத்தை துதிக்கையால் எடுத்து போட்டு அடித்து சாவடிச்சிடுது. கம்முன்னு சும்மா கடவுள் கொடுத்த அந்த சின்ன உணவை சாப்பிட்டு சௌகரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆசை யானையை சாப்பிட்ணும் போல். இதால் ஒரு 10 சிங்கம் சேர்ந்தாலே ஒரு யானை அடிக்கிறது அவ்வளோ எளிதல்ல. இது சிங்கம், ஆட முடியாத சிங்கம். இப்படிப்பட்ட சிங்கம் எப்படி ஒரு யானையை ஜெயிக்க முடியும்? அதனால் பேராசையால் அழிவை சந்தித்தது. ஆகவே ஆசை இருக்க வேண்டும். நமக்கு ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற முடியும். ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்கணும். கடவுள் எதை கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கலாம். ஓம் சக்தி.